அங்கேருந்து 3ஆவது வீடு வந்து சகோதரத்தை குறிக்கும். அப்போது உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் இந்த மாதிரியாக நம்ம அடுத்து 3ஆவது வீடை நம்ம பார்த்தோன்னாக்க அவங்க அந்த தன்மையில் இருப்பாங்க. எளிதாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுடைய முதல் குழந்தை இப்படி இருப்பாங்க, 2வது குழந்தை இப்படி இருப்பாங்க, 3ஆவது குழந்தை இப்படி இருப்பாங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது எல்லாமே அந்த 5ஆம் வீட்டை வைத்து நம்ம சொல்ல முடியும். இப்போது 5ஆம் வீட்டை வச்சுக்கலாம், குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க மூலமாக அவங்க உங்களுடைய ஆளுமையில் இருக்கக்கூடியவங்களா, உங்களுடைய சம்பாத்தியத்தில் அவங்க சாப்பிடக்கூடியவங்களா, நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணுமா, அல்லது நீங்கள் டம்மியா? இப்போ லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு சொன்ன இல்லைங்களா, இந்த 5ஆம் இடம் வலிமையாக இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தந்தை இந்த லக்னாதிபதி குழந்தைங்களுடைய பாதுகாப்பில் போயிடுவார். பசங்க டேக்கப் பண்ணிடுவான். அப்பா வந்து வாட்ச்மேன் தான், அப்பாவுக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடியவங்களாக ஆகிடுவாங்க. அப்போ எந்த இடம் இந்த 12 வீட்டில் எந்த இடம் வலிமையாக இருக்குங்கிறது பொறுத்து இந்த லக்னத்தினுடைய வாழ்வியல் இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு வீடும் பாருங்கள் எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். கண்டிப்பாக 5ஆம் வீடுங்கிறது இவ்வளோ முக்கியமான விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு அடுத்து முக்கியமான இடம் 3ஆம் வீடு எப்படியோ 6ஆம் வீடு அப்படிப்பட்டது. இந்த 6ஆம் வீடுங்கிறது உங்களுடைய நேரடியான எதிரிகளை குறிக்கிறது. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தாருன்னா இது உங்களுடைய எதிரி ரொம்ப வலிமையாக இருக்கான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, நோய் சாணம்னு சொல்கிறது. நோய் ஆமாம். இப்போ உங்களுடைய உடலில் வந்து என்ன மாதிரியான நோயை உங்களுக்கு தாக்கும், எது உங்களை பலகீனப்படுத்தும், எதிரின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, நேரடியான எதிரி. அப்படின்னா இந்த 12 கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா, இப்போ மேசத்துலேருந்து தலையை ஆரம்பித்து ஒவ்வொரு அவயங்களாக வந்து பாதம் வரைக்கும் மீனம் வரைக்கும் வந்துடும். அப்போ அந்த ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னவோ, ஒரு ஜாதகருக்கு லக்னத்திலேருந்து 6ஆம் வீடு எதுவாக அமையுதோ அந்த 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 பார்ட் டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அந்த பார்ட் டேமேஜ் ஆகும், அங்கே தான் பிரச்சனை வரும். புரியுங்களா? ஆனால் இருக்குது இந்த 12 ஃபிக்ஸடு தான். நம்ம லக்னத்துலேருந்து 6ஆவது வீடு எதுவோ அது பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இப்போ தலையிலேருந்து ஆரம்பித்து கழுத்து, சோல்ட்ரு, இதயம், கடகெல்லாம் இதயத்துக்கு வந்துடும். சிம்மம் வந்து மேல்வயிறுக்கு வந்துடும். கன்னி, துலாம் வந்து அடிவயிறுக்கு வந்துடும். விருச்சிகம் மர்ம உறுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துடும். மகரம், தனுசு இதெல்லாம் தொடை வந்துடும். கும்பம் வந்து முட்டிக்கு கீழே வரும். மீனை வந்து பாதத்துக்கு வந்துடும். அப்போ ஒரு துலாம் லக்னம்னு ஒருத்தர் வச்சுங்களேன் நீங்கள் சிம்பிளாக, துலாம் லக்னம் 6ஆம் வீடு வந்து மீனம். பாதான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு பிரச்சனையே காலில் தான் இருக்கும். அடிபட்டால் காலில் படுவோம், கால் வலி தான் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். துலாம் லக்னம்னா கால் வலிக்குதுங்க, முட்டி வலிக்குதுங்க. கடக லக்னம்லாம் சார், கடக லக்னம் இடுப்பு தான் பிரச்சனையே. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கடகத்துக்கு நீங்கள் ஒரு பொதுவாக வச்சு அங்கே ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்கல்ல, நண்டு. ஆமாம். பார்க்குறதுக்கு ரொம்ப 5-6 கால்களோட ஆனால் வீக்கு கால் வீக்கு பலம் கிடையாது. ஏன்னா இடுப்பு மேலே கடகத்துக்கு வந்து பலம் கிடையாது. இடுப்பு மேலே அவங்க பலசாலி. வெயிட் போடாமல் இருக்கிற வரைக்கும் கடகத்துக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா பேக் பெயின் வரும் கண்டிப்பாக. இதுதான் கடக. அந்த லக்னத்துலேருந்து 6ஆம் வீடு தனுசு ஆகிடுது. தனுசு குறிக்கிறது இடுப்பு குறிக்கிறது. அந்த ஃபைனல் கார்டு அதை சொல்கிறோம் இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வெயிட் போடும்போது அந்த கால்களுக்கு அவ்வளோ பலம் கிடையாது, அதுவும் பிரச்சனையாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கூட கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம், அவங்களுக்கு அங்கே தான் ப்ராப்ளம் வரும். அது எப்போது வரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தசா புத்திகளில் தீர்மானிக்கிறது. இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு இந்த பிரச்சனைனால நீங்கள் அவதிப்படுவீங்க அப்படின்னு எளிதாக சொல்லலாம். அது மாதிரி அந்த 6ஆம் வீடுங்கிறது ஒரு உங்களுடைய நேரடியான எதிரின்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான். அந்த நோயை வெல்லக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கா? அப்போ லக்னாதிபதி வலிமையாக இருந்தார், 6ஆம் வீடு டம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோயே இல்லை, ஜெயிச்சு வந்துடலாம். ஆமாம். அவன் ஈஸியாக அவன் வந்து நீச்சமாயிட்டான், அவன் பக்கை வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா நீங்கள் அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆரோக்கியம் வந்து எப்போதும் உங்களுக்கு கிடையாது. அவனுடைய காலம் வரும்போது லேசாக என்னங்கம்மா கேட்டுட்டு போயிடுவான், அவ்வளோதான். ஆனால் வரும் வரதான் செய்யும். வரும். அதுதானே மூப்புன்னு இந்த கிரகங்கள்லாம் பண்ணி நம்மளை என்ன பண்ணால் மூப்புக்கு கொண்டு போய் தள்ளிடுறான். நரம்புகளை ஆளக்கூடிய கிரகங்கள் சனி. இந்த சனி முதல் ரவுண்டு வரும்போது இளமை
நரம்பெல்லாம் வலிமையாக காமிச்சுக்குவோம். 30 வருஷம் கழித்து 60 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுன்னா அந்த நரம்பெல்லாம் ஓரளவு அந்த போயிடும். 60 to 90 அவன் நல்லா இருந்தால் தான் தாக்கு பிடிக்க முடியும். நம்ம இந்த சுரையில் இந்த 6ஆம் வீடு, இந்த 6ஆம் வீடுலாம் வலிமையாக இருந்தான்னா இந்த 60 to 90 அவனால் தாக்கு பிடிக்கவே முடியாது. பலகீனப்படுத்தி உட்கார வச்சுருவாங்க, படுத்து படிக்க ஆக்கிடுவான். அதையும் மீறினா இந்த ஜாதகம் இந்த எல்லா வீடுகளும் வலிமையாக இருக்கக்கூடிய நபர் 90 வரைக்கும் தாண்டுவார். 3000 ரவுண்டை பார்த்துருவார். கலைஞர்லாம் ஒரு 3000 ரவுண்டை பார்த்தார் இல்லைங்களா? கண்டிப்பாக 90 தாண்டினார், கிராஸ் பண்ணார் பாருங்கள். அதனால் பாருங்கள், அவர் கடக லக்னம். காலம் இடுப்பு கீழே பிரச்சனை கொடுத்துட்டான் இல்லைங்களா? அதை வச்சுட்டு ஒரு 10 வருஷம் ஓட்டினார்ல அவர். அது மாதிரியாக அந்த 6ஆம் வீடுங்கிறது அவ்வளவு பலகீனப்படுத்தக்கூடியதுக்கு கொண்டு போய் விட்டோம். அவர் ஜாதகர் லக்னாதிபதி வலிமையாக இருந்ததனால் அவர் அதையும் தாக்க பிடிச்சி அவர் இருந்தார். அது மாதிரியாக ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த 6ஆம் வீடுங்கிறது பொய்சனமாக குறிக்கும், நேரடியான எதிரிகளை குறிக்கும். அப்போ எதிரிகள் எந்த அளவுக்கு வலிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த 6ஆம் வீடை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு பிறகு 7ஆம் வீடுன்னு ஒன்று இருக்குது. 6ஆம் வீட்டை கடந்ததுக்கு பிறகு 7ஆம் வீடு. 7ஆம் வீடுங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். மனைவி கணவன். இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் தொழில் ரீதியாக பங்குதாரர் வச்சுக்கிறது. பார்ட்னர்ஷிப். அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் எப்படிப்பட்டவர், வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்க, இந்த 7ஆம் வீட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க நல்லா இருக்காங்களா? இப்போ மேரேஜ் இல்லைனாலும் அது தெரிஞ்சிருமா சார்? தெரிஞ்சார். இந்த 7ஆம் வீட்டை கெட்டு போயிட்டாரு, சுத்தம், அவருக்கு மேரேஜ் இல்லை. 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா கல்யாணம் ஆகி விரயத்துக்கு வந்துடுவாங்க, இல்லாமல் போவாங்க, பிரிவை ஏற்படுத்தும். அப்போ அந்த 7ஆம் வீடு சரியில்லாமல் போகிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான வீடு எதுங்கன்னா அந்த 2ஆம் வீடும் கெட்டு போச்சுன்னா முடிஞ்சது கதை. குடும்பம் கிடையாது. குடும்பம் விட்டுங்களா? 7ஆம் வீடாக விட்டா 2 முடிஞ்சு போச்சுன்னா குடும்பம் கட்டு. மனைவியினால் அவர் சுகப்படக்கூடியவர் அல்ல. மனைவினால் முழு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, அல்லது கணவனால் அவங்க முழு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுவோம், ஒன்று டைவர்ஸில் நிற்பாங்க, இல்லை பிரிவை சந்திப்பாங்க, அல்லது வாழா வெட்டியாக அம்மா வீட்டிலேயே போய் உட்காந்துக்குவாங்க, இல்லை மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க, பண்ணிக்காமல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த 7ஆம் வீடு இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ 7ஆம் வீடு இவருக்கு 11ஆம் வீட்டில் இருந்தாக்க மனைவியால் இவர் சந்தோஷம் அடையக்கூடியவர், லாபத்தை அடையக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு ஒரு. அப்போ அந்த 7ஆம் வீட்டு அதிபதியினுடைய இருக்கிற வலிமையை பொறுத்து தான். இப்போ சில பேர் பார்ட்னர் கூட சேர்ந்து எல்லாத்தையும் இழந்தவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த 7ஆம் வீட்டு அதிபதி இவருக்கு 6ஆம் வீட்டில் இருந்தாலோ 3ஆம் வீட்டில் இருந்தாலோ மறைமுக எதிரியாக மாறிடுறார், நேரடியான எதிரியாக மாறிடுறார். மாறி இவருக்கு எல்லா விதமான மைனஸுகளையும் கொண்டாந்து விட்டுறாரு. அப்போது இந்த 7ஆம் வீடு வலிமையாக இருந்தால்தான் இவருடைய வாழ்க்கை துணை சரியாக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க. சரியில்லைன்னா சிக்கல் தான். அவங்க என்ன தன்மையில் இருக்காங்கிற நம்ம அந்த டிஃபெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பங்குதாரர் தொழில் ரீதியாக யாருடன் அவங்க கூட்டு வச்சுக்கலாம், கூட்டு வச்சுக்கக்கூடாதுங்கிற நம்ம தீர்மானிச்சிடலாம். இந்த 7ஆம் வீடு அவ்வளோ முக்கியமானது. ஆமாம், எதுவும் லைஃப் சம்மந்தப்பட்டது, லைஃப் சம்மந்தப்பட்டது. இதுக்கப்புறம் 8ஆம் வீடுங்கிறது லக்னத்திலேருந்து 8வது கட்டம் எதுவோ அதுதான் உங்களுடைய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் விபத்துகளை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. உங்களுக்கு இது எதிர்பாராத விபத்து ஏற்படுமா அப்படிங்கிறது இந்த 8ஆம் வீடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படிப்பட்ட விபத்து ஏற்படும், இது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. தடுக்கி விழுந்து பணம் எடுத்தவனு இருக்கான். இப்போ விபத்துனால லாபம் அடைஞ்சவங்களை பார்த்துருக்கீங்களா? அது இருக்குது. சுனாமி வந்தது, சுனாமியில் வீடு இருந்தவன்லாம் காணாமல் போயிட்டான். ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கு வீடு கிடைச்சவன்லாம் இருக்கான். அப்போ சுனாமி வந்தது, அவனுக்கு போச்சு. ஆனால் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அவனுக்கு ஒரு வீடு கிடைக்கிது. இது அதிர்ஷ்டம். பழைய போட்டு வச்சு ஓட்டிகிட்டு இருப்பான். ஆமாம், அது கடலோடு போய் புது போட்டு கொடுத்துட்டான், புது போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விபத்துகளில் நண்பர்களானவங்க இருப்பாங்க. சில விபத்துகள் உங்களுக்கு ஒரு ரயில் விபத்து நடந்துச்சு, அந்த ஊர் மக்கள் நிறையா பேர் செழிப்பாயிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜுவல்ஸு அந்த காலத்தில் நான் சொல்கிறது, அந்த ட்ரெயினில் வந்தவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க, பணங்களை ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அப்போது ஒரு விபத்து ஒரு விஷயங்கள் கூட சிலருக்கு அது லாபமாக போகக்கூடியதும் உண்டு.
அதிர்ஷ்டமாக போகக்கூடிய உண்டு, சிலருக்கு அது பலகீனமாக. அப்போ இந்த 8ஆம் இடத்ததிபதி எப்படி இருக்காருங்கிறது தான் இந்த இவரும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது, வீக்காகவும் இருக்கக்கூடாது, அப்படி தானே. இந்த 8ஆம் இடத்த ஆள் உங்கள் 2ஆம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் பணம் கொடுக்குற ஆள், அதிர்ஷ்டத்தை கொண்டு உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம், கல்விங்கிற 4 விஷயத்த எதிர்பாராமல் உங்களுக்கு கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுவார். அவர் 2ல் இருந்தார்னா. 3ல் இருந்தாருன்னா விபரீதமான தைரியத்தை கொடுத்துருவார். எதிர்பார்க்க மாட்டான் இவனும். அந்த மாதிரி தைரியமாக நீங்கள் திடீர்னு செயல்பட்டுருவீங்க. அது குழப்பமாக போய்டும், சிக்கலாக போய்டும், அது மறைமுக எதிரி மாதிரி பிரச்சனை ஆகிடும். 4ஆம் வீட்டில் இருந்தாக்க எதிர்பாராத திடீர்னு வீடுகளை வாங்குறதோ நிலங்களை வாங்குறதோ அந்த மாதிரியாக போகும். அப்போது இந்த 8ஆம் வீட்டு இடத்ததிபதி கெட்டு போயிடவும் கூடாது, ரொம்பவும் நல்லா இருந்துருக்கூடாது, ரொம்பவும் நல்லா தான் கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ யார் பாருங்க, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் 3 பேரும் ரொம்ப வலிமையாக இருக்கும். 3, 6, 8. ஆமாம். இவங்க இதுக்கடுத்து 12ஆம் வீட்டு ஒரு ஆள் இருக்கார், அவரும் வலிமையாக இருந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடியவங்களாகிடுவாங்க. அப்போது இந்த 8ஆம் வீடுங்கிறது இவ்வளவு விஷயங்களை மிக மிக முக்கியமான இடங்களாகவே 8ஆம் இடம் இருக்கும். இதுக்கடுத்து 9ஆம் வீடு தான் தந்தையை குறிக்கக்கூடிய இடம். தந்தை எப்படி இருப்பார், அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 9ஆம் வீடு தீர்மானிக்கும். தொலைதூர பயணங்களை குறிப்பிடக்கூடிய இடமாகும். நீங்கள் தொலைதூர பயணங்கள் போவீங்களா, கடல் கடந்து போவீங்களா, மாட்டிங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 9ஆம் வீடு தீர்மானிக்கும். அப்போ இந்த 9ஆம் வீடு வலிமையாக இருந்தால் உங்களுடைய தந்தை வலிமையானவர், அவர் மூலமாக நீங்கள் செல்வங்களை அடையக்கூடியவராக இருப்பீங்க, தொழிலை அடையக்கூடியவராக இருப்பீங்க. அதெல்லாம் 9ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா தந்தை வலிமையானவர் இல்லை, தந்தையின் மூலமாக நீங்கள் ஒன்றும் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த 9ஆம் வீட்டு அதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறாரு, ஆட்சியில் இருக்காரா, உச்சத்தில் இருக்காரா, நீச்சத்தில் இருக்காரா, பகை வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னாதிபதிக்கு அவர் யாருங்கிறது ஒன்று இருக்குது. இந்த லக்னாதிபதிக்கு யோகாதிபதிகள் சில பேர் இருப்பாங்க. அவராக அமைஞ்சிட்டார்னாக்க இவருக்கு யோகம், தந்தை எப்படி இருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுத்துருவார். அவரே பகையாளி அப்படின்னா தந்தைக்கு இவரும் கருபுருன்னு தான் இருக்க மாதிரி ஆகிடும். ஆகாது, 2 பேரும் ஆகாது. பார்த்தா நேருக்கு நேராக பார்த்தா ஆகாதுங்கிற மாதிரியாக ஆகிடும். அந்த மாதிரியாக தந்தையும் கெட்டு போகாமல் இருக்கணும், அந்த இடம் வலிமை உடையதாக இருக்கணும், ஒரு யோகாதிபதி வீடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 10ஆம் வீடு அப்படிங்கிறது